குறை சொல்ல முடியாத ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கின்றது. அனைத்து கிரகங்களுமே நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கின்றன. ராசிநாதன் செவ்வாய் 7ல் வலிமையாக சுபத்துவமாக இருக்கின்றார். சுபத்துவமாக வலிமையாக அமர்ந்து அவர் ராசியையும் பார்க்கின்றார். இது ஒரு மேம்பட்ட நிலை. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் 9, 10 ஆகிய இடங்களில் இருக்க போவதால் உங்களுடைய தன்னம்பிக்கையும் ஆத்ம பலமும் அதிகமாக இருக்கும். புதிய வேலை, தொழில் நல்வாய்ப்புகள் வரும். இன்கிரிமெண்ட் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். சுக்கிரனும் வலுவாக இருப்பதால் ஏற்கனவே குரு 7ல் இருக்கின்றார். இதனால் திருமணம் கைகூடுவதற்கு ஒரு நல்ல நேரம். புதன் வக்கரமாக இருக்க போகின்றார் மாதத்தின் பெரும் பகுதி. இதனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் சற்றே கிடைக்காமல் போகலாம். அதை தாண்டி பேசும் பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை. இது பேச்சு என்பதற்கு மாத்திரமல்ல, இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனை எல்லாம் இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக தான் பண்றோம். அந்த விஷயங்களிலும் நாம் ஷேர் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஃபைல்ஸ்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா புதன் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றையும் குறிக்கக்கூடிய கிரகம். ஓகேங்களா? ராசிநாதன் வலுவா இருக்கார். குரு 7ல இருந்து ராசியை பார்க்கிறார். அதனால பெரிய பிரச்சனை எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ராகு 5ல் இருக்கின்றார். கேது 11ல் இருக்கின்றார். இதுவும் பிரச்சனை குறிக்கக்கூடிய ஒரு நிலை அல்ல. சனி 4ல் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி இப்போ வக்கரமாக இருக்கின்றார். ஸோ அதனால்தான் சொன்ன அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றன. ஓகே, ராகு 5ல் இருக்கும்போது உங்களோட கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, கேது 11ல் இருக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு லாபம் வரதான் போகின்றது. சரிங்களா? அதனால்தான் குறையில்லாத ஒரு மாதம். இப்படிப்பட்ட ஒரு மாதத்திலும் எனக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் நடக்கவில்லை அப்படின்னு விருச்சிக ராசியினர் கருதினால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது நல்லது அப்படின்னே நான் சொல்லுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.